ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். இந்த 3 பொருட்களும் ஒன்றாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா போதுங்க. தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்குங்க. ஏன் அடகுக்கு வைத்த நகையை கூட நீங்கள் மீட்கலாங்க. பொதுவாகவே தங்கத்தை அனைவராலும் வாங்கிட முடியாது. நீங்கள் நன்றாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க. ஒருவன் எவ்வளவுதான் பணம் வைத்திருந்தாலும் அவனிடம் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருந்தால் மட்டுமே அவனால் தங்கத்தை வாங்க முடியுங்க. அதே மீறி அவன் தங்கம் வாங்கினான் அப்படின்னா அப்படி அவர்கள் வாங்கிய தங்கம் அவர்கள் கையில் என்றும் நிலையாக இருக்காதுங்க. ஏதாவது ஒரு வகையில் அந்த தங்கம் அவர்கள் விட்டு சென்றுங்க. அப்படி நாம் தங்கம் வாங்க வேண்டும், வாங்கிய தங்கம் நிலையாக நம்மிடம் இருக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி தேவியோட பரிபூர்ண அருளும் நமக்கு இருக்க வேண்டுங்க. ஏன் மகாலட்சுமி தேவியோட அருள் நமக்கு இருக்கணும் அப்படின்னா, ஸ்வர்ணத்தின் அதிபதியே மகாலட்சுமி தேவி தாங்க. இன்னும் சிலருக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கும், ஆனால் அவர்களிடம் பணம் இருக்காது. அதையும் மீறி அவர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சிறிது சிறிதாக தங்கத்தை சேர்த்தாலும் அவர்கள் வாழ்வில் ஒரு படி முன்னேறுவதற்காக அப்படி வாங்கிய தங்கத்தை முதலீடாக வைப்பாங்க. அதாவது வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, தொழில் தொடங்க, வியாபாரம் தொடங்க, இது போன்ற விஷயங்களுக்காக நாம் வைத்திருக்கும் தங்கங்களை அடமானம் வைப்போம் அல்லவா? அதுதாங்க நான் சொல்ல வந்தது. ஆனால் அந்த தங்க நகையை மீட்க முடியாமல் போகும் நிலை கூட ஏற்படும். இப்படிப்பட்டவர்களும் கூட தங்கத்தை மீட்டு மேலும் தங்கம் சேர என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. இப்படி தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இல்லாதவர்களுக்கும் வைத்திருந்த தங்கத்தை அடமானத்தில் வைத்துக்கொண்டு திரும்ப பெற முடியாமல் தவிப்பதற்கும் தாந்திரிக ரீதியாக இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா மட்டும் போதுங்க. அது என்ன பரிகாரம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிக வெளியிடக்கூடிய 3 பொருட்களை ஒன்றாக வைப்பதன் மூலம் உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும், அடமானத்தில் வைத்திருந்த தங்கம் மீட்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன் இன்னும் கூட உங்கள் வீட்டில் தங்கமும் சேருங்க. அப்படி தங்கம் சேர, அதிகமாக சேர, நல்ல சக்திகளை உள்ளடக்கி கொண்ட பச்சை கற்பூரம், கிராம்பு மற்றும் துளசி, இந்த 3 பொருட்களும் இந்த பரிகாரத்துக்கு தேவைப்படுங்க. இதில் நம்ம எடுத்துக்கொண்ட பச்சை கற்பூரமும் கிராம்புவும் அதிக அளவு நல்ல சக்திகள் கொண்ட பொருட்களாக இருக்குங்க. அதே நேரம் பெருமாள் கோவில் வழிபடும் தீர்த்தங்களில் கலந்தும் கொடுப்பாங்க. அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்ததுங்க. நாம் எடுத்துக்கொண்ட துளசி இலை பெருமாளின் ரூபமாகவும் மகாலட்சுமியோட ரூபமாகவும் விளங்கக்கூடிய பொருள். ஆகையால் இந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய கண்ணாடியால் செய்யப்பட்ட கிண்ணம் ஒன்றை எடுத்துக்கோங்க. அந்த கிண்ணத்தில் பச்சை கற்பூரம், துளசி மற்றும் கிராம்பு, இந்த 3 பொருட்களை சேர்த்து போட்டு இதனுடன் உங்கள் வீட்டில் இருக்கும் ஒரு சிறிய தங்கத்தையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. அதாவது கம்மலோட திருகாணி, மூக்குத்தி, இப்படி தங்கத்திலான ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட போதுங்க. இப்படி இந்த 3 பொருட்களுடன் சேர்த்து இருக்கும்போது உங்கள் வீட்டில் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்களோட வீட்டில் இந்த பரிகாரம் செய்ய குண்டுமணி அளவு தங்கம் இல்லை அப்படின்னு சொல்வராக இருந்தால் கூட நீங்கள் மேலே சொன்ன தாந்திரிக பரிகாரத்தை செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ள பீரோவில் நீங்கள் வச்சு விட்டீங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வத்தை அல்லது மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நீங்கள் மகாலட்சுமி தாயாரிடம் இந்த பிரார்த்தனையை வைப்பதாக இருந்தால் பௌர்ணமி நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்வது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. மேலும் இந்த பரிகாரத்தை இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போய் அங்கு பிரசாதமாக துளசி இலை தருவாங்க. எல்லா விதமான பெருமாள் கோயிலையும் இது தருவாங்கங்க. அந்த துளசி இலையை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துவது மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க. இப்படி நீங்கள் பரிகாரத்திற்கு பயன்படுத்தும் பொருட்களில் துளசி இலை காய்ந்துவிடும். அந்த சூழ்நிலையில் பழைய துளசி இலைகளை மனிதனோட காலடி படாத இடத்துல போட்டுவிட்டு மீண்டும் நீங்கள் புதிதாக துளசி இலையை சேர்த்து வைக்கலாங்க. மேலும் நீங்கள் பெருமாள் கோவில் செல்லும்போது அங்கு கொடுக்கும் தீர்த்தத்தை கொண்டு வந்து உங்கள் வீட்டின் பீரோவில் சில இடங்களில் தெளித்து விடும்போது உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குங்க. மேலும் நீங்கள் அடமானத்தில் வைத்திருந்த தங்க நகைகளை கூட மீட்டு எடுக்கும் யோகமும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்குங்க. பொதுவாகவே நாம் எந்த ஒரு காரியத்தை சந்தோஷமாகவும் ஆத்மார்த்தமாகவும் செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நல்ல பலனை உங்களுக்கு கூடிய விரைவில் கொடுக்குங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.